நியாயமான மரவேலை கலைஞன். ஒரு காலத்தில் ஒரு ஏழை மரவேலை கலைஞன் ஒரு காடு அருகே வாழ்ந்தான். அவன் தினமும் மரங்களை வெட்டி மரக்கட்டைகளை விற்று பிழைப்பான். ஒரு நாள் ஒரு நதிக்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனது கோடரி தவறி நதியில் விழுந்துவிட்டது. அது அவனிடம் இருந்த ஒரே கோடரி என்பதால் அவன் மிகவும் வருந்தினான். அப்போது நதியில் இருந்து ஒரு தேவதை தோன்றி, "ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டாள். மரவேலை கலைஞன் நடந்ததை சொன்னான். தேவதை நதியில் மூழ்கி ஒரு தங்க கோடரியை கொண்டு வந்தாள். "இதுவா உன் கோடரி?" என்று கேட்டாள். "இல்லை, அது என்னுடையது அல்ல" என்றான் அவன். பிறகு ஒரு வெள்ளி கோடரியை கொண்டு வந்தாள். மறுபடியும் அவன், "இல்லை, அது என் கோடரி அல்ல" என்றான். இறுதியாக அவனது பழைய இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள். மரவேலை கலைஞன் மகிழ்ச்சியுடன், "ஆம், அதுதான் என் கோடரி" என்றான். அவனுடைய நேர்மையை பார்த்த தேவதை 3 தங்கம், வெள்ளி, இரும்பு கோடரிகளையும் பரிசாக கொடுத்தாள். நெறி. நேர்மை மிகச் சிறந்த நெறி.